ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த தஸ்கியா நஃப்ஸ பரிசுத்தப்படுத்துறதுக்கு அழகான ஒரு துவா சொல்லி தந்தாங்க. அந்த துவாவோட நம்ம இதை முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். ஹைர். என்ன துவா சொல்லி தந்தாங்கன்னு சொன்னால், சஹீஹ் முஸ்லிம் வர ஒரு செய்தி 2722வது செய்தி. அதாவது ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அகூலு லக்கும் இல்லா கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தவிர நான் உங்களுக்கு சொல்லவில்லை. கான யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு துஆவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்று யார் சொல்றாங்க? ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. அது என்ன துஆ? முழு துஆவையும் சொல்றேன். அற்புதமான ஒரு துஆ, அன்றாட நம்ம கேட்க வேண்டிய துஆ, ரசூலுல்லாஹ் தொடர்ந்து ஓதுற துஆ, தொடர்ந்து ஓதி வந்த துஆ. பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ் இயலாமையிலிருந்து சோம்பேறித்தனத்திலிருந்து உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுப்னி வல் புக்லி வல் ஹரம், கோழைத்தனம், ஜுபுன் கோழைத்தனம், கஞ்சத்தனம், ஹரம் தள்ளாடுற வயது, தள்ளாத வயதுன்னு சொல்லுவோமே, அந்த ஆக தன்னுடைய வேலையை தான் செஞ்சு கொள்ள முடியாத ஒரு வயோதிப நிலை, அந்த நிலையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வஅதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு அதனுடைய தக்வாவை, பயத்தை தந்துவிடு, இறைச்சத்தை தந்துவிடு. வஸக்கிஹா, அதை பரிசுத்தப்படுத்தி விடு. தஸ்கியத்து நஃப்ஸுக்கு இந்த துஆ கேட்கணும். வஸக்கிஹா, அதை பரிசுத்தப்படுத்தி விடு. அன்த கைரு மன் ஸக்காஹா, அதனை பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா, அதனுடைய பாதுகாவலன், அதனுடைய பொறுப்புதாரி, அதனுடைய எஜமான் நீதான் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த பகுதி கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ் பயனில்லாத அறிவை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். பயனில்லாத அறிவு, படிச்சு படிச்சு போற அமல் இல்லை என்றால் அது மிக பயங்கரமான நிலை. வமின் கல்பின் லா யக்ஷா, பயப்படாத உள்ளத்தை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, நிரம்பாத நஃப்ஸ், எதை கொடுத்தாலும் திருப்தி அடையாது, அப்படிப்பட்ட நஃப்ஸ், அதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, விடை கொடுக்கப்படாத பிரார்த்தனை விட்டும், துஆவை விட்டும், அழைப்பை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப இந்த துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அப்ப இந்த துஆவை என்ன செய்யணும்? நம்ம முழு துஆவை ஓதணும், குறிப்பாக இந்த துஆவை ஓதணும். ஹைர். யார் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி கொள்வாரோ அவருக்கு என்ன கூலி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தை மட்டும் பார்த்துருவோம். வமை அதி முஃமினன் கத் அமில ஸாலிஹாத்தி ஃபஉலாயிக லஹுமுத் தரஜாத்துல் உலா, யார் அல்லாஹ்விடத்தில் முஃமினான நிலையில் சாலிஹான அமல் செய்து வருவாரோ அவருக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை, படித்தரங்களை, தரஜாக்களை வைத்திருக்கிறான். ஜன்னாத்து அதின், நிரந்தரமான அந்த ஜன்னாத்து அதினுடைய சொர்க்கங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா, அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அது வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, யார் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கான கூலி அதுதான். சூரா தாஹா 75, 76. தஸ்கியத்து நஃப்ஸ் செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும், தஸ்கியத்து நஃப்ஸ் செஞ்சால் இந்த ஜன்னாத்து அதில் அவருக்கு இடம் கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹு தஆலா நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.